ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடத்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய ஜூன் 28, 2026 முதற்கொண்டு ஜூலை 4, 2026 வரைக்குமான, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஆணி 14ஆம் தேதியிலிருந்து ஆணி 20ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குமாக இந்த வாரம் பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கிறோம். இதுல முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போயிடுவோம். 28 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நரசிம்ம சதுர்தசி. நரசிம்மருடைய உபாசனை பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் வியாதிகள் நிறைய இருக்கும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மன் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா, உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நரசிம்மருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தா குணமாகும். அடுத்த நாள் 29 ஜூன் 2026 திங்கட்கிழமை பௌர்ணமியாக அமைந்திருக்கிறது. இது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால சிவன் கோயிலுக்கு சென்று நாம் சிவனுடைய அபிஷேகங்களை பார்த்து அந்த பிரசாதங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீருகின்றன அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அன்றைக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு புதன் வக்கரம் அடைகிறார். புதன் ஏற்கனவே கடகத்துல இருக்கிறார். கடகத்துல அவருடைய பகைவனுடைய இடம், ஆனா குருவுடனும் சுக்கிரனுடனும் இருக்கிறார். அப்படிங்கும் போது புதன் வக்கரம் அன்னைக்கு ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்றால் பகலில் முடிவெடுத்து விடும். அதாவது மதியம் வரைக்கும்குள்ள முடிவு எடுத்துடுங்க, அதுக்கு மறுநாள் எடுத்துக்கிடலாம். புதன் வக்கரமாகும் போது சில விஷயத்தை நம்மளுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அதனால வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அன்றைக்கு எடுக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தது 1 ஜூலை 2026 புதன்கிழமை சுப விவாக முகூர்த்தமாக அமைகிறது. அன்றைக்கு புதன்கிழமை துவிதியா திதி, உத்தராட நட்சத்திரம், அமிர்த யோகம். ஆனால் முகூர்த்த நேரம் ஒரு அரை மணி நேரம், 7 to 7:30 தான். கடக லக்னமாக அமைந்து தேய்பிறையாக அமைகிறது. அடுத்த நாள் 2ஆம் தேதி ஜூலை 2026 வியாழக்கிழமை துவிதியாவாக உத்தராட நட்சத்திரம், அதே நட்சத்திரம் தான், ஆனால் பகல்ல காலையில இருக்கிறதுனால உத்தராட நட்சத்திரம், சித்த யோகம். 7:30 to 9 வரைக்கும் நல்ல ஒரு லக்னமாக அமைந்திருக்கிறது. அதுல 8:17 to 8:19 வரைக்குமான புஷ்கர நவாம்சம். இதுவும் கடக லக்னம் தான், தேய்பிறையாக அமைந்திருக்கிறது. இந்த 2 முகூர்த்தத்தையும் நம்ம எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னாக்கா, வியாழக்கிழமை திருமணம் இத்தியாதிகளுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் நம்ம வியாபார உன்னதிக்கு இதை பயன்படுத்தலாம். புதிய வியாபாரம் தொடங்குவது, புதிய தொழில் நமக்கு ஏதாவது ஒரு பிளான் இருந்தா அதை ஆரம்பிக்கிறது, அல்லது வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, வேலைக்கு புதுசா அப்ளை பண்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த 2 நாட்களும் நல்ல நாட்களே. பெண் மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க போகிறது, அதுக்கு கிளம்புறதுக்கு வியாழக்கிழமை, புதன்கிழமையுமே நல்ல நாள் தான். அது ரெண்டுமே பார்த்து கொள்ளலாம். பிறகு இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது 4 ஜூலை 2026 சனிக்கிழமை சுக்கிரன் சிம்மத்திற்கு போகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய பலன்கள் அடுத்த வாரம் தான் வரும். இருந்தாலும் சனிக்கிழமைகளில் பெண் மாப்பிள்ளை பார்க்கறது நிறுத்தி விடுங்கள், வேண்டாம். வரக்கூடிய சனி இருந்தால் சுக்கிரன் கேத்துவனுடைய இடத்திற்கு போகும்போது 1 டிகிரி கூட இருக்க மாட்டார். அப்படிங்கும் போது கொஞ்சம் நமக்கு அடுத்த வாரத்திலிருந்து அதனுடைய பலன்களை சொல்லுவோம். இருந்தாலும் சுக்கிரனுடைய பெண் வீடு பார்க்கணும், மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் அப்படின்னா இப்பயே பண்ணிக்கிட வேண்டும். அடுத்தது ஆடி மாதமும் வந்துடுறது. ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கிரன் கேத்துவோட தான் டிராவல் பண்ணுவார். ஈவன் காதல் விஷயங்களிலும் கூட ஜாக்கிரதையாக நம்ம ப்ரொப்போஸ் பண்றது, அல்லது யாராவது ப்ரொப்போஸ் பண்ணினா அது எப்படி ரிப்ளை பண்றது, அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக யாராவது ப்ரொப்போஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துடுவோம்.
அதாவது எப்படி நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், ஏனென்றால் பதில் சொல்லுவதிலேயே பிரச்சனைகள் உண்டாகி கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கத்தான் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்த சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்னா ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதை அந்தந்த ராசியில நம்ம பார்ப்போம். ரைட், இப்ப பலனுக்கு போயிடுவோம். பொது பலன்கள் இன் ஜெனரல். ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல சூரியன், கடகத்துல 3 கிரகங்கள் புதன், குரு, சுக்கிரன், சிம்மத்துல கேது. பிறகு இந்த வாரம் சந்திரன் ஒரு நாள் நீச்சமாக இருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை. பிறகு திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே, அதாவது சூரியனுக்கு நேர் எதிராக பௌர்ணமி யோகமாகவே 3 நாட்களுக்குமே இருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப, அது தனு ராசியில உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் திங்கள், செவ்வாய், புதனில் நீங்கள் பிளான் செய்யுங்கள். யாராக இருந்தாலும், அதிலும் குறிப்பாக அரசு நிமித்தமாக, அரசியல் நிமித்தமாக, அல்லது ஒரு பெரிய நிர்வாக சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்களில் தலைமை தாங்கக்கூடியவர்கள் இந்த திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களை பயன்படுத்துங்கள். மிக மிக நல்ல பலன்களாக அமையும். ராகு 11ல் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால அவர் ராகு நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கார். ஆனா இதுல முக்கியமாக என்னென்ன வேற விஷயங்கள் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி இந்த உறவுகளுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள். பிறகு வீடு, வண்டி, வாகனங்கள், பிறகு வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரம் நல்ல பலன் வர வேண்டும் என்றால் வியாழன், வெள்ளி இந்த 2 நாட்களை நன்கு பயன்படுத்துங்கள். முக்கியமாக சகோதர உறவுடன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விளையாட்டுக்கு செல்லுபவர்கள் வெளியூர், வெளிமாநிலங்களுக்கு சென்றால் வெற்றி உறுதியாக கிடைக்கும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வெளியூருக்கு போய் தங்கக்கூடிய இடங்களில் ஹைஜீனிக்கான இடங்களாக இருக்க வேண்டும். தொற்று வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன் ஜெனரலாகவே எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு புதனுடைய அமைப்பு, புதன் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது இந்த திங்கட்கிழமை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டும். எந்த விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொத்து, பிறகு உங்களுடைய வண்டி வாகனங்கள், நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டும். தீர்க்கமாக திங்கட்கிழமை எடுக்காம அடுத்தடுத்த நாட்கள்ல எடுத்துக்கிடலாம். இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் மிகவும் வசதி படைத்தவர்களாகவும் வீரியம் படைத்தவர்களாகவும் சிறிது அதிகப்படியாக பேசுபவர்களாகவும் பிறரை டாமினேட் பிறரை ஆளுகைக்கு உட்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனா நல்ல பணம் சம்பாதிப்பார்கள், வெளிநாடுகள் போவார்கள். ஆனால் அந்த தனித்தனி ராசிக்கு கொஞ்சம் பலன் மாறும், அதே நம்ம பார்ப்போம். அப்போ குருவும் சுக்கிரனும் புதனும் இருக்கக்கூடிய இந்த யுதி, இந்த சேர்க்கையானது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு உண்டானவர்களே, வாயு கட்டுப்பாடு தேவை உங்களுக்கு. முதல்ல நம்ம பேசுகின்றோம் என்றாலே கொஞ்சம் இனிமையாக பேசி பழகுங்கள். நீங்க கொஞ்சம் குரலை உயர்த்தினீர்கள் என்றால் நீங்கள் அதிகாரம் செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு பட்டம் கட்டப்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, மற்றபடி இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமி முதற்கொண்டு 3 நாளுமே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். பௌர்ணமி திங்கள், புதன், வியாழன் முகூர்த்த நாள். இந்த 4 நாட்களுக்குமே உங்களுக்கு நல்ல நாட்கள். எல்லா விதமான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய நல்ல நல்ல நாட்கள். நீங்க மாலை வேளையில் நீங்கள் முடிவெடுங்கள், ரொம்ப அதிகமான நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் செல்லுவது என்பது இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக. பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குவது அப்படிங்கிறது அந்த திங்கட்கிழமை மட்டும் தவிர்த்துட்டு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இது ஒரு சந்தோஷமான, குடும்பத்தில் குதூகலமான ஒரு அமைப்பு. சகோதர உறவினால் நல்ல ஆதாயம் இருக்கிறது. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஆண் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலையை ஏற்பாடு செய்து தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. நீங்கள் தந்தையாக இருப்பீங்க. இதுவே நீங்க ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறீர்கள், பெண்ணாக இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக சொந்தத்திலேயே வரமறை, தூரத்து சொந்தமா இருக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய நிலுவை எல்லாம் தீர்க்கப்படும். உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமா, திங்கள், செவ்வாய், புதன் எல்லாம் அரசு துறையிலும் அரசாங்க துறையிலும் இருக்கக்கூடிய எல்லா தீர்வுகளும், நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்னன்னு கேட்டா
நீங்கள் ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பர்சனலாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் நிர்வாகத்தை நல்லா பண்ணீங்கனாலே உங்களுடைய உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். நல்ல சந்தோஷமான வாரம். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய வாரம். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு பொருள்களை கையாளக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒரு கட்டடத்துக்கு புதிதாக கட்டப்படுகின்ற கட்டடத்துக்கு சென்றாலோ அல்லது பழைய குடோனுக்கு சென்றாலோ பொருள்களை எடுப்பதோ வைப்பதோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வர வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு கிருத்திகால 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது நம்ம கால் எடுத்து வைக்கிறதே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறவுகளில் சகோதர உறவுனால ஆதாயம் இருக்கிறது, வில்லங்கம் இருக்கிறது. மற்ற அனைத்துமே பிரச்சனையே கிடையாது. இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் வம்படியா வரும். பிரச்சனைகள்லாம் வந்தாலும் நீங்கள் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் உங்களை கண்டிப்பாக நிலைநிறுத்துவீர்கள். தைரியமாக இருங்கள். இது ஒரு நல்ல ஒரு அசாத்தியமான நிர்வாகத்திறனை கொண்ட ஒரு வாரம். அதை பயன்படுத்துங்க. நல்ல வளர்ச்சிக்கான வாரம். பிசினஸ் ரீதியா எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்க முனைந்து செயல்பட்டு முடிவெடுங்கள். உங்களுக்கு லக்கி எண் அப்படின்னு சொன்னா இந்த வாரம் 9 தான். 9 என்பது ஒரு அற்புதமான நம்பர். இருக்கிறதுலே அதிகப்படியான நம்பர். உங்களுக்கு ரொம்ப இந்த வாரம் நல்ல பாதுகாப்பையும் அரணையும் கொடுக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல், கடுப்பு, பிரச்சனைகள், ஒரு மாதிரியான சகிக்க முடியாத தன்மை இன்னும் தொடர்கிறது. கடந்த வாரம் கொஞ்சம் தொடர்கிறது. ஆனால் கடந்த வாரத்தை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் உங்களுடைய தலையீடு என்பது கண்டிப்பாக பிரச்சனையை தீர்க்கும். அதனால நீங்க தயங்க வேண்டியதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரத்திலேயோ ஜாப்லேயோ நீங்கள் வெளியூருக்கோ எந்த பிரயாணமா இருந்தாலும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைக்கு பிரயாணத்தினால் நன்மை. எவ்வளவு பிரயாணம் பண்றோமோ அவ்வளவுக்கு நன்மை. இந்த வாரம் லேண்ட் விஷயங்கள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை கேத்துக்கிட்ட, அதாவது 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் 4வது இடத்துல திக்பலத்தை பெற்றாலும் கூட கேத்துவோட இருக்கிறார். கேத்து 7 டிகிரியில தான் இருக்கார். அப்படிங்கும்போது கேத்து பின்னோக்கி தானே வருவார். அப்படிங்கும்போது லேண்ட் விஷயங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும்னாக்கா வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கிறது. முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் நன்கு ஆக்டிவாக முடிவுகளை எடுங்கள். சூரியன் மறைந்த பிறகு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சகோதர உறவோட பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீடு மாற வேண்டும் என்றால் இந்த வாரத்திற்குள் வெள்ளிக்கிழமைக்குள்ள மாறிவிடலாம். அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்கு, ஆடி மாசமா வந்துடும், இருந்தாலும் 1.5 மாசத்துக்கு மாற முடியாது. சுக்கிரன் கேத்துவோட இருக்கும்போது மாற வேண்டாம். புதிதாக வீடும் பார்க்க வேண்டாம். ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவர்கள், அதாவது காதல் விவகாரங்களிலும் இந்த வாரம் நல்ல மேன்மை ஏற்படுகிறது. உங்களுடைய அதாவது பெண் மாப்பிள்ளை பார்க்கிறது அப்படிங்கிறது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள்ல ஏதோ ஒரு நாட்களை பயன்படுத்துங்க. இந்த முகூர்த்த நாட்கள் புதன் வியாழன்களில் வரக்கூடிய முகூர்த்த நாள் வியாழக்கிழமையும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா நல்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வெகு நாட்களாக வரன் கிடைக்கலங்கிற பிரச்சனை நீங்கும். பிறகு ஒரு விசித்திரமான விஷயத்தை சொல்றேன். நீங்க டிராவல்ல முடிவெடுங்கள். என்ன சுவாமிஜி பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதுனாக்கா, உங்க டிராவல்னா நீங்க 2 வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க டிரைவ் பண்ணும்போதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு கார்ல போறோம், பஸ்ல போறோம், அல்லது ஒரு ட்ரெயின்ல போறோம், அல்லது ஒரு ஃப்ளைட்ல போறோம். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது நல்ல முடிவுகளாக எடுக்க முடியும். பகல் நேரத்துல, இரவு நேரத்துல கிடையாது. இரவு நேரத்துல வேண்டவே வேண்டாம். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லா என்டர்பிரினர்ஷிப், அதாவது ஒரு சொந்த தொழில் அமைப்பதற்கு ஏற்ற ஒரு வாரம் தான் உங்களுக்கு. அதை பத்தி யாராவது நம்ம ஜாபுக்கே போயிட்டு இருக்கமே, நான் சொந்த தொழில் ஏதாவது பண்ணணுமேனாக்கா இந்த வாரம் கொஞ்சம் புத்தியை தீட்டுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக பெரிய அதாவது ஒரு கான்ட்ராக்ட், பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பான். பெரிய பணக்காரனாக இருப்பான். சொந்த தொழில்களுக்கு அத்தனை பேருக்கு, 1000 பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பான். ஆனால் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். அதாவது ஒரு இடத்துல இல்லாம வெளிநாடுகள், அதாவது நிறைய ரவுண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் பணப்புழக்கமானது நிறைய இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு. ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக அம்பாளுக்கு மஞ்சள், பிறகு ஒரு சாரியும் வாங்கி
உங்க புடவைன்னு சொல்றது, அம்பாளுக்கு வஸ்திரத்தை சாத்த வேண்டும் பரிகாரத்திற்காக. பிறகு எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை பத்தி நீங்க வந்து கவலையப்படாதீர்கள். உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதே போன்று எந்த ஒரு நிர்வாகத்திலும் ஈடுபட வேண்டாம். திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. திங்கட்கிழமை வந்து ஆக்சுவலி சொல்ல போனா பௌர்ணமி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு, ரோகிணிங்கிறது சந்திரனுடைய ஓன் நட்சத்திரம், அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சகோதர உறவோட சண்டையோ அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதோ அன்று வேண்டாம். அதே போல பெரிய டிராவல், ஒரு நீளமான டிராவல் வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வந்து மிருகஷிரா நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை முக்கியமா நான் சொல்லணும்னா லேண்ட் விஷயங்களை அன்னைக்கு டீல் பண்ண வேண்டாம். ப்ராப்பர்ட்டி விஷயங்களை டீல் செய்ய வேண்டாம். அதே போன்று சகோதரர்களிடம் பேச்சுவார்த்தை, அதாவது சொத்து சம்பந்தப்பட்டதோ அல்லது சண்டையோ வம்போ அந்த மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வளவுதான். இதுல நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அழகான அற்புதமான, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல நல்ல நல்ல பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேறும். ரொம்ப அழகான வாரம் இது. நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய கடுப்பை வெளியில் காமிக்காம இருந்தாலே போதும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, பிறகு நகைகள் நட்டுகள், இதெல்லாம் மூலமாக கண்டிப்பாக லாபம் உண்டு. இது ஒரு லாபகரமான வாரம். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல கடகத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து கடகாதிபதி பௌர்ணமி யோகத்தை பெறுகிறார். ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன்ல எல்லா முடிவுகளும் எடுங்க. எல்லா முடிவுகளும் இரவில் எடுக்க வேண்டும். சொத்து சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்டது, பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்டது, எந்த ஒரு முடிவெடுகள் அபிஷியலா எல்லா டிரான்சாக்ஷனுமே இரவு 6 மணிக்கு மேல சாயந்தரம் 10 மணிக்குள்ள முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் வந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களில் எடுத்தீர்கள் என்றால் லாபம், பெரிய லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கேத்து ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். அரசு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் என்றால் இந்த வாரம் வந்து லட்டு மாதிரி நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த அதாவது பகல் நேரத்துல வந்து அரசு விஷயத்துல மட்டும் பகல்ல முடிவெடுங்க. மற்ற எல்லா சொத்துகள், வேலைகள், வேலைப்பாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஈவினிங் முடிவெடுக்கலாம். குடும்பம் அமைவது, திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடைபெறுவது, ஃபிக்ஸ் பண்ண திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதுமாக, சகோதர உறவுகளான பிரச்சனைகள் இருக்கிறது, அப்பா கிட்ட இருந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது. கவர்மெண்ட் அஃபீஷியலாக நம்ம இருக்கிறோம், ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம்னாக்கா இந்த வாரம் எல்லா பிரச்சனைகளும் உங்களை சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. கொஞ்சம் பிசினஸ் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து மந்தமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மந்தத்தன்மையும் இந்த வாரம் சென்று விடும். இந்த வாரம் வந்து ஆக்சுவலி ஒரு வரப்பிரசாதமான வாரம். உங்களுடைய வாக்குக்கு, அதாவது நீங்க அதாவது ரொம்ப அழகாக பேசுவீர்கள், அழகாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய நபராக இருக்கிறீர்கள். பம்பு வழக்கு இல்லாம நீங்க கோர்ட்டுக்கு வெளியில வச்சீங்கன்னாக்கா உடனடியாக முடித்து விடலாம். மேலும் வந்து உங்களுடைய உறவினர் அப்படிங்கிறதுல 2 பேரை நான் சொல்றேன். வயதான தாத்தா பாட்டி இவர்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது வயதானவர்கள், நான் சொல்ற ஒரு 70 வயதிற்கு மேலே யாராவது இருக்கிறார்கள், அது தாத்தாவோ பாட்டியோ உங்க வீட்டில் இருந்தாருனாக்கா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்றைக்கு நீங்க அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வருவது நல்லது. உங்களுக்கு சொல்ல போனா புதன்கிழமை ஆர்திரா நட்சத்திரத்துல வந்து சந்திராஷ்டமம் இருக்கு. ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள், உங்களுக்கு சூரியன் வந்து ஆர்திரா நட்சத்திரத்துக்குனால புதன்கிழமை மட்டும் அரசு நிமித்தமான விஷயங்களில் எதிலையும் ஈடுபடாமல் இருப்பது. பிறகு அரசிலேயே இருக்கின்றோம், நான் வந்து பெரிய அரசியலே இருக்கிறேன் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து பெருசா பெரிய டீலிங் எல்லாம் வச்சுக்கிடாம ரொம்ப நார்மலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து கையெழுத்து போடாதீர்கள். வேற எங்கேயாவது கேன்டீனுக்கு மாத்துங்க, அல்லது வேற எங்கேயாவது வண்டியில வந்து வச்சு கையெழுத்து போடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிறகு வியாழக்கிழமை வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறது. குரு நல்ல வீட்டுல இருக்கிறார், ஆனால் அன்றைக்கு மட்டும் பெண் மாப்பிள்ளை பார்க்கிறது. அன்னைக்கு வந்து ஆக்சுவலி முகூர்த்த நாள் இருந்தாலும் பெண் மாப்பிள்ளை பார்ப்பதை தவிருங்கள். புதிய வீடுக்கு நாம் மாறணும், ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறவர்கள் அன்றைக்கு தவிர்க்கலாம். மற்றபடி புது வீடுகள் நல்லபடியாக கிடைக்க போகிறது. இந்த வாரம் வீடு மாற வேண்டும்னாக்கா இந்த வாரம் வந்து நீங்கள் மாறிக்கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அல்லது சூரியனையே வழிபடலாம். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு அவர் பண்ணி கொடுப்பார்.
உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 4. அதாவது உங்களுக்கு அசையா சொத்துக்களில் நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டும் என்றால் 4. அதுவே அசைகின்ற சொத்துக்கள், ஒரு வண்டி வாகனம் அல்லது வேற ஏதாவது பணங்கள்ல நம்ம ஒரு இதுக்கு பண்றோம், ஒரு என்ன சொல்றது, வெளியில புழக்கத்துக்கு விடுறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு மூமெண்டோட இருந்தால் 3ஆம் நம்பர். இந்த 2 நம்பர் உங்களுக்கு நல்லபடியான லாபத்தை கொடுக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இன்னும் கூட கொஞ்சம் பாக்கியமும் ஒரு லக்கும் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரனும் குருவும் புதனும் ஒரே இதுல இருக்கிறார்கள். புதன் திங்கட்கிழமை வக்கரம் அடைகிறார். எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க மகாவிஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிவெடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய 12ஆம் இடத்தினுடைய அதிபதி, அதாவது புதன், அவர் தான் 12க்கு அதிபதி, 3க்கும் அதிபதி. அப்படிங்கும்போது உங்களுடைய முடிவை வில்லங்கமாக மாற்றக்கூடிய வல்லவர். அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை பற்றி முடிவெடுப்பது அப்படின்னா 12ஆம் இடம், 3ஆம் இடம். 3ஆம் இடம்னா என்ன ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள், மீட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ஒரு பிபிடியா பண்ணி வச்சுக்கிட்டுறது, எழுதி வைத்துக் கொள்வது, ஒரு ஸ்லைடா பிபிடியா அது நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நம்முடைய திசை மாறாமல் இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய நட்புகளுடன், அது பிசினஸ் நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பர்சனல் நட்பாக இருந்தாலும் சரி, நீண்ட நாளைய நட்பு, நம்ம அவர்கள் ஏதாவது பேசும்போது அசால்ட்டா கவனிக்காம இருந்து விடாதீர்கள். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நட்பு விஷயத்துல. பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திருமண உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதை. அதுவும் நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவரை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இது ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டி விட்டு விடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி குருவனுடைய உச்சத்தன்மையும் சரி, சுக்கரனுடைய அமைப்பும் சரி, உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டமாக நீங்கள் நினைத்தது நீங்கள் இன்னும் மேலும் 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 செய்து கொண்டே போவீர்கள். கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. 2ஆம் இடத்துல கேத்து இருக்கு. குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நீங்களும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கொஞ்சம் ஒரு படி இறங்கி விட்டால் நம்ம சரியாப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணி விடலாம். பிறகு ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சதபிஷால இருக்கிறார். சூரியனும் சதபிஷால இருக்கிறார். அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வண்டி வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகாதீர்கள். அதிலும் கூட வெள்ளி சனி 2 நாட்களிலும் புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைங்கிறது. அப்படிங்கும்போது அன்றைக்கும் வண்டி வாகனங்களில் நீங்கள் அதிகமாக தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு போறது, அதுவும் இரவுகள்ல ரொம்ப லாங் டிரைவ் போறது, இரவுகளில் பிரயாணத்தை அன்று தவிர்க்க வேண்டும். பிறகு அரசு விஷயத்திலையும் அரசாங்க விஷயத்திலையும் நிறைய விஷயங்கள்ல சட்டத்திற்கு புறம்பாக போகாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சனியும் ராகுவும் அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் 5க்கும் 9க்குமாக இருக்கிறார்கள். 8ஆம் இடத்துடனும் 12ஆம் இடத்துடனும். அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நமக்கு உண்மையான ஒரு அமைப்பு உண்டு. திருமண விஷயங்களில் செவ்வாய் புதன் வியாழன் மிகவும் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே போன்று வேலை கிடைக்கணுமா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்தோடனே சூரியனை பார்க்கணும். சூரியனை பார்த்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ட்டு ஓம் ஹ்ரீம் கிருணி சூர்யாதித்யோம், எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு 11 தடவை ஓம் ஹ்ரீம் கிருணி சூர்யாதித்யோம், ஓம் ஹ்ரீம் கிருணி சூர்யாதித்யோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமிகளே அப்படின்னாக்கா, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாய நமஹ, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாய நமஹ. இதுவே போதும். இல்லை அதுவும் எனக்கு முடியல சுவாமிகளே, கஷ்டமா இருக்குன்னாக்கா, ஓம் சூர்யாய நமஹ, சூரியனை பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும், பெரிய வேலையா கிடைக்கும். நீங்க நினைச்சதை விட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். மாணவர்களுக்கு இது ஏற்ற வாரம். மாணவர்களுக்கு இது அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சோதனைகள் நிறைய இருந்தாலும் வளர்ச்சிகள் நிறைய போயிட்டா இருக்கு. இருந்தாலும்
நீங்கள் உங்களுடைய படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் வந்து புதன் வந்து வக்கரமாக போகிறார்கள். அதனால எந்த சப்ஜெக்டை மாத்துறது வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நம்ம எடுத்ததுல நல்லபடியா படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். மக்களுக்கு அதுவும் உங்களுடைய குழந்தை கடகராசியாக இருந்தான்னாக்கா அவன் இப்போ ஏதாவது சப்ஜெக்ட் மாத்திரம் வைக்கிறேன்னு இந்த வாரம் எண்டுல இருந்து பேசினான்னா ஒத்துக்கிட வேண்டாம். ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு கண்டினியூ வாட் ஹி டஸ். அவனை நீ படிச்சதே அப்படியே கண்டினியூ பண்ண போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. நிர்வாக விஷயத்துல பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மதிய வேலைகளிலிருந்து, அதாவது வந்து மதியம் 1 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குமான டைமை பயன்படுத்தலாம். பிற்பகல் அப்படின்னு சொல்லுவோம், பிற்பகலை பயன்படுத்தலாம். வெளிநாடு நிமித்தமான ஒரு விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னாலும், வெளிநாடு போக வேண்டும் அப்படின்னாலும் இரவு நேர பிரயாணங்கள், ஃப்ளைட்டா இருந்தாலும் சரி, இரவு நேரம், அதாவது நம்ம கிளம்புறது தான் கணக்கு. நம்ம இரவுல கிளம்புறோமா பகல கிளம்புறோம். இப்போ யூஎஸ்க்கு எல்லாம் போனா இங்கிருந்து அது ஒரு 2 இரவுன்னு போகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. இங்க லோக்கலுக்கு தான். இரவு நேரங்களில் பயணத்தை தொடங்க வேண்டாம், விடிய காலையில தொடங்கலாம். அது உங்களுக்கு வந்து நிறைய பலனை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பாக்கியமான வாரம். நிறைய பிரச்சனைகள் தானாகவே சரியா போயிடும். நம்ம வாய் பேசாம இருக்கிறது நல்லது. ஆமா, கடகராசி அன்பர்கள் வந்து இப்போ ஏன்னா சிம்மத்துல கேத்து உட்கார்ந்து இருக்காரு, மகாவலி சூரியனுடைய நட்சத்திரத்துல, சூரியன் ஆர்தரால் இருக்காரு. அதனால பேசாம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம வந்து அதை குடும்பத்தையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி அப்படியே கொண்டு போயிடலாம். நான் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்றேன், ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த வாரம் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்குமே வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் சொந்த தொழில் பண்ணுகின்றவர்களுக்கு அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணுகின்றவர்களுக்கும் அதே நாட்கள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி அத்தனை நாட்கள், அதாவது ஞாயிறு டு வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் தான். கவலையே படாதீர்கள், நல்லபடியா முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கேஷை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணாதீர்கள். இதுலேயே எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் வைத்திருப்பவர்கள், பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், ஐடியில் இருப்பவர், ஐடினாக்கா இன்கம் டேக்ஸ், பிறகு முக்கியமாக மார்க்கெட்டிங் ட்ரேடிங்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், பிறகு ஷேர் ஆகட்டும், ரொம்ப பெருசா லாபம் கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை வேண்டும் அப்படின்கின்றவர்கள் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வழிபடுவது மிக 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 நல்லது. ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும்னாக்கா சூரியனாருடைய அந்த ப்ரேயர் பண்ணினா அவ்வளோ ஜம்முன்னு எல்லா பலனும் கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்பது 9. நீங்க வந்து 9ஆம் எண்ணை தேர்ந்தெடுத்தால் அனைத்து விஷயத்திலும் வெற்றியை அடையலாம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து ப்ராப்பர்ட்டி டீல் பண்றது, சொத்து விவகாரங்கள் டீல் பண்றது, வீடு விஷயங்கள்ல டீல் பண்றது, இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பலன் உண்டு. முக்கியமாக இந்த வாரம் வந்து இந்த பௌர்ணமி யோகம் இருக்கிறது இல்லையா, உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவிட்டி இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? விநாயகருடைய வழிபாடு, அதுடன் சேர்ந்து அம்பாளுடைய வழிபாடு. அது திங்கக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அம்பாளுடைய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு சொந்த வீடு, உங்களுக்குன்னு சொந்த ஒரு ஆஃபீஸு, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு நிலம், ஒரு சொத்துக்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே வழிவகுக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, ஒரு மாதிரியான சாங்ஷன் ஆக வேண்டியது இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரெமடி. சகோதர உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணினோம்னா. முக்கியமாக உங்களுக்கு கடன் பெறக்கூடிய, கடன் வந்து நிலுவையில் இருக்கக்கூடியதுனாக்கா எல்லாமே தீரும். இந்த வாரம் சொல்ல போனா நிறைய பாசிட்டிவான மாற்றங்களுக்கு வித்தெடுக்கிறது உங்களுக்கு இந்த வாரம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்மாதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய 12க்கு உண்டானவன் வந்து தனு ராசிக்கு போகும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்னைக்கு பௌர்ணமியாக அமையறதுனால இந்த வாரம் என்பது ஒரு வரப்பிரசாதம். நீங்க வந்து திங்கட்கிழமை அந்த சுவாமியினுடைய கோயிலுக்கு போறதை விட வேண்டாம். இன்ஃபேக்ட் வந்து காலையில சிவன் கோயிலுக்கு போயிட்டு கணபதியின் தரிசனம் பண்ணிட்டு சாயங்காலம் நீங்க என்ன பண்ணணும், பெருமாள் கோயிலுக்கு போயிடணும். இது எதுக்கு தெரியுமா? உங்கள் மீது வந்து பழி உங்கள் மீது வந்து பழி சுமத்தப்பட்டு இருந்தால், உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருந்தால், உங்களுக்கு ஏதாவது நஷ்டமாக இருந்தால் அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. அதனால இந்த வாரம் என்பது யோகமான வாரமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், பிறகு வந்து இங்கிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய நினைப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து
நல்லபடியான வேலை வாய்ப்புகளும், வரன் கிடைத்து உடனே வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகமும் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மெயினா குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பெற்றோர்கள், பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த பௌர்ணமி பூஜை ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா, டெய்லி பைரவர் கோயிலுக்கு போங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும். ஐடியில் இருப்பவர்கள் ஆகட்டும், அல்லது வந்து தனியார் துறையில் இருப்பவர்களாகட்டும், ஆன்சைட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, பிறகு கட்டிடம் சம்பந்தப்பட்ட, இன்ஜினியரிங் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறகு ஒரு அலங்கார விஷயங்கள், இந்த டாக்டர்ல வந்து கூட டாக்டர்ஸ்லையும் கூட வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், எல்லா காஸ்மெட்டிக்ஸும், பியூட்டி பார்லர் வைத்து நடத்துபவர்கள், ஈவன் வந்து சிகை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள், அதுக்குன்னு தனியாக வந்து அந்த சொந்தமாக வைத்து நடத்துபவர்கள், இவர் எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. இன்ஃபேக்ட் வந்து விளையாட்டுத் துறையில் சரியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரம். செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே வந்து விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கல்வி அதாவது படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே நீங்கும். உங்களுக்கு நீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு என்னன்னா கேத்துவதனால பெரிய பிரச்சனை. மேக்சிமம் சிம்மராசி அன்பர்கள் இந்த நீட்டு விஷயத்துல அஃபெக்ட் ஆயிருக்குங்க. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா வருது. அதனால விநாயகருடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, இந்த இரண்டுடையும் வந்து அப்படியே தொடர வேண்டும். பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் வந்து பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் வரப்பிரசாதமாக மாறிவிடும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாரம் இது. முக்கியமாக உங்களுடைய டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். நீங்க உங்களுடைய சீட்ல போய் உட்காருங்க. நீங்க ஜாப் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சீட்டில் உட்காருங்கள். மிக அழகாக அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது பாட்டு டக் 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 டக்குன்னு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட முடியும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையினால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்களுடைய கடன் தீர்க்கப்படுகிறது, உங்களுடைய வியாதி ஒழிக்கப்படுகிறது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குனாக்கா பின் வாங்காதீர்கள், முன்னின்று நடத்துங்கள். முக்கியமாக படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாணவர்கள் வந்து முயன்று தீர்க்க வேண்டும். காதல் விவகாரங்களிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. வரன் நல்ல இடத்தில் மிக அதிகமான, அதாவது வசதி படைத்தவர்களிடமிருந்து வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது ஒன்று பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அது வந்து நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு ட்ரேடிங் செய்பவர்களுக்கும் சரி, வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, ஐடியிலையும் சரி, மற்ற ரசாயனத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்கள், அது டாக்டருக்கு படித்தாலும் சரி, மற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான குரூப் ஏ முதலிய ஆஃபீஸர்ஸ்க்கு படித்தாலும் சரி, அனைத்து மக்களுக்குமே லாபம், வெற்றி வாய்ப்புகளை கூட்டி கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். எங்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், உணவு விஷயத்திலும் சோம்பேறியாக இருப்பதிலும் என்ன ஆயிடும்னாக்கா, நம்முடைய முயற்சி வந்து அப்படியே குறைஞ்சும். கொஞ்சம் வெற்றி கிடைச்சோம்னா முயற்சியை கைவிடாதீர்கள். சொத்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பலனை கொடுக்கும். தாராளமாக இந்த வாரத்தை நன்கு பயன்படுத்துங்கள் கன்னிராசி அன்பர்களே. உறவுகளில் வந்து அம்மாவனுடைய உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் தீர்கின்றன. சகோதர உறவுகளில் இருந்த பிரச்சனை தீர்கிறது. எதிரிகள் கூட வந்து மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து விதத்திலையும் மேன்மை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். ஆனால் உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை செய்ய வேண்டும். முக்கியமாக பகல் நேரத்தில் உங்களுக்கு சூரியன் நன்கு ஒரு 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நல்ல நல்ல முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய அந்த பிரயாணத்திற்கு முன்பு உங்களுடைய குல தேவத்தையோ அல்லது ஒரு உக்கிரமான பெண் தேவத்தையோ வழிபட்டு விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அற்புதமான வாரம் அது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து உங்களுடைய உக்ர தெய்வங்கள், உங்களுடைய அதாவது காளி, என்ன சொல்றது, பிரத்யங்கரா, வாராகி, இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை கும்பிடுங்கள். உங்களுடைய சோம்பலும் வந்து கண்டிப்பாக தூரம் வந்து தூக்கி வீசப்படும். உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வாரம் இது. உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுடைய திறமையினால் உங்களுடைய என்ன சொல்றது முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். ப்ரமோஷனுக்கு வேணும்னாக்கா இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணுங்க.
கண்டிப்பாக உங்களுடைய பாஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார். உண்மையிலேயே கன்னிராசி என்பவர்களுக்கு மேன்மையான வாரம். நிர்வாக திறன் அப்படி இருக்கும். தலைமை ஸ்தானத்துல இருந்தீங்கன்னாக்கா எல்லா முடிவுகளும் உட்கார்ந்து எடுங்க. இந்த வாரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்களே தீர்த்து விடுவீர்கள். குழந்தை வரம். இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமி என்று, திங்கட்கிழமை பௌர்ணமி இல்லையா, அம்பாள் கோயிலுக்கு போயிடுங்க. குங்குமம் கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த ஒரு அஷ்டோத்திரமோ திரிசக்தியோ அம்பாள் பேர்ல, அது லலிதா திரிசக்தி இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த அர்ச்சனை பண்ணி வாங்கி குங்குமம் வச்சுக்கோங்க. நல்ல வாரிசு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கும். கண்டிப்பாக சொத்து தகராறு எல்லாமே நீங்குகிறது. 7ஆம் இடத்துல சனி கொஞ்சம் உங்களுக்கு சோம்பலையும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இது மேல் மாறி விடுகிறார். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மௌன விரதம் இருந்துருங்க. மற்றபடி எல்லாம் நடக்கும், ஜம்மு நடக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும், உங்களுடைய தொழில் விஷயமாகட்டும், நீங்கள் முன்னின்று போங்க. அந்த ஸ்பாட்ல நீங்க இருங்க. நீங்கள் இருந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்புக்கு வந்துவிடும். நம்ம அங்க போகாம நம்ம கொஞ்சம் சோம்பல் பட்டு நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம போய் அங்க போய் நின்னா எல்லா வேலைகளும் சாதிக்கலாம். வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் அது. நீங்க எல்லாத்துலேயுமே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு எனக்கு இந்த பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வரணுமையா, இப்படி பண்ணணுமையா, தயங்கி 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 முடிவெடுக்காமல் இருந்த நீங்கள் இப்பொழுது தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல அரசு விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கிளப்பி விடுங்கள். உங்களுடைய லாயரை பிடிங்க, கோர்ட்டில் இதை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பர்மிஷன் கிடைக்கும்னாக்கா இந்த வாரத்தை நன்கு பயன்படுத்துங்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களும் ரொம்ப அழகான வாரமாக இருக்கிறது. படைப்பாளிகளுக்குமே இது ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு வாரமாக இருக்கிறது. PhD பண்ணுகின்றவர்கள்லாம் இந்த வாரம் நல்லா அழகாக சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டெலிமா இருக்கும். நான் பண்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி நீங்க வேலையை செய்யுங்கள். பகல் நேரத்திலேயே முடிவெடுங்கள். உங்களுடைய லக்கி நம்பர் 4 இந்த வாரம். ஆக்சுவலி சொல்லப்போனா உங்களுக்கு எப்பவுமே 4 சரி வராது. ஆனால் இந்த வாரம் 4ஆம் எண்ணில் செய்யுங்க. 4ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஜாப்லையும் சரி, பிசினஸ்லையும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலையும் சரி, திருமண விஷயத்திலும் சரி, காதல் விஷயத்திலும் எல்லாவற்றிலுமே வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் ஒரு தன்னம்பிக்கையுடன் கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உயரமான இடங்கள்ல ஏறும் போதோ வைக்கும் போதோ விளையாட்டு வேண்டாம். நட்புக்குள்ள ரோட்ல விளையாடாதீர்கள். பிறகு குழந்தைகள், உங்களுடைய குழந்தை துலாம் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக 2 வீலர்ல போகும்போதோ அல்லது 2 வீலர் போகும்போதோ ஆட்டம் ஆடிக்கிட்டே போறது, உங்களுக்கு பின்னாடி ஒரு கார்லயோ பஸ்லயோ இங்கே ட்ரெயின்லயோ போகும்போது கையெல்லாம் வெளியில் நிட்டுறது, அதை மட்டும் பண்ணாம இருந்தா போதும். சேஷ்டைகள் வேண்டாம். விளையாட்டு வீரர்கள் உண்மையிலேயே ஒரு உக்கிரமான தேவதைகளை மனதில் வைத்து நம்ம வழிபட்டு விட்டு போறது நல்லது. அதாவது இந்த கருப்பு கயிறு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் விஷயம் இருக்கு. அதுல எது மூலதனம்னா நம்முடைய நம்பிக்கை மூலதனம். நம்முடைய நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது, அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் வேண்டும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஹோமம் பண்ணி அதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. நம்மளையே எத்தனை பேருக்கு ஹோமம் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு குழந்தையே 15 வருஷம் இல்லை, டாக்டரால 5 வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்டவர்கள். அந்த அம்மாவுக்கு 43 வயசு, அந்த ஐயாவுக்கு 48 வயசு, 48 49, அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இதெல்லாம் அது ஒரு சரணாகதி தத்துவத்தோட ஒரு தகுந்த உணர்வோட நம்ம சொல்லுகின்றதை கடைபிடிச்சாங்க. அதனால விளையாட்டு வீரர்கள் உக்கிரமான அம்பாளுடைய, அது பிரத்யங்கராக இருக்கலாம், வராகியாக இருக்கலாம், அல்லது காளியாக இருக்கலாம், அல்லது சின்ன மஸ்தாவாக இருக்கலாம், பகலாமுக்கியாக இருக்கலாம், அந்த கயிறு கட்டிக்கிட்டு போங்க. இல்லைன்னா அங்கிருந்து ஒரு குங்குமமாவது வாங்கி வைத்து கொண்டு போங்க. வெற்றியும் கிடைக்கும், அதே போன்று பாதுகாப்பும் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயத்துல போலீஸ் துறையில் இருப்பவர்கள், போலீஸாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபுல் ஒரு இதை எடுத்தீங்கன்னா அவர்களுக்கும் இதை தான் சொல்லுவேன். அது போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி. துலா ராசிக்காரர்கள் ஆர்மியில் இருக்கும்போது உச்ச பதவியை அடையக்கூடிய
ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறது. ஆக இந்த வாரம் நிறைய அமைப்புகள் இருக்கு. உறவுகளில் வந்து அம்மா உறவுகள், பிறகு சகோதர உறவுகளுமே நல்லா இருக்கு. எல்லா உறவுகளுக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வயதான உறவுகளில் அவர்களை நீங்கள் கவனிக்கலன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களிடம் கொஞ்சம் பழகிறது நல்லது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முதல் நாள் வந்து சந்திரன் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார். சந்திரன் நீச்சமாகிறது, இருந்தும் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. உங்களுடைய சகோதரர் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். ஆனால் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுமே 2ஆம் இடத்துல சந்திரன் வரார். இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் 9க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பண வரவுக்கான யோகம். அதுலேயும் கூட இந்த மீடியேட்டராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள்ல ஒரு ஒரு டீலிங் நீங்க முடித்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அதனால உஷாராக கொஞ்சம் நீங்க ஒரு பக்காவா யோசனை பண்ணி பிளான் பண்ணினோம்னா இந்த வாரம் நிறைய பணம் கிடைக்கும். அதே போல ஷேர் மார்க்கெட்லையும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும், கிரிப்டோலையும், பிறகு வந்து பெட்டிங்லையும் எல்லாத்துலேயும் அந்த வருமானங்கள் இருக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. நட்புகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கு. நட்புகளை வந்து ரொம்ப சண்டை போட்டு கொள்ள வேண்டாம். படிப்பு விஷயத்தில் மந்தமாக இருக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன் இருக்கிறது. அதாவது நிறைய வந்து நமக்கு அலைபாயக்கூடிய ஒரு தன்மையான மனமாக இருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஓம் பம் பத்ர காளியை நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை மாணவர்கள் சொல்ல வேண்டும். சில பேருக்கெல்லாம் ரொம்ப பயம் இருக்கிறது. எதிர்காலத்துல என்ன ஆகுமோ, இந்த நீட் ஃபார் எக்ஸாம்பிள், நீட் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த 4ஆம் வீடும் 5ஆம் வீடும் பாவிகளினால் இருக்கிறது. ஆனால் 5ஆம் வீட்டுல சனி வந்து குருவனுடைய பார்வையில், உச்ச குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பெரிதாக கெடுதியை செய்ய மாட்டார். அதனால நம்பிக்கையாக இருங்கள். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஞாயிற்றுக்கிழமையை அவாய்ட் பண்ணணும். அதே போன்று சனிக்கிழமை இந்த 2 நாட்களையும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அவாய்ட் செய்ய வேண்டும். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் அதிகமாக பேசாதீர்கள். அதே போல சகோதர உறவுகளோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் அல்லது உங்களுடைய கொலைக்காக உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள், உங்களுக்கு காம்படிட்டிவான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு பேச்சு, ஒரு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும், பேசுவார்கள். கண்டு கொள்ளவே வேண்டாம். அதை நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுத்தோம்னா தான் அது அப்படியே கான்ஃபிடென்ட்டாக டவுன் ஆகிடும். ஏனென்றால் 10க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடம். அப்படிங்கும்போது என்ன ஆகிடும், கான்ஃபிடென்ட் அப்படியே குறைஞ்சிடும். கமெண்ட்ஸை காதலையே வாங்கிக்க வேண்டாம். அப்படி காதில் வந்துருச்சுன்னாக்க இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் நீங்கள் உங்களுடைய ஊக்கத்தை காணுங்கள். வெற்றி நிச்சயம். பாக்கியமான லட்சுமி கட்டாட்சமான வருமானம் மிகுந்த வாரம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் வித்தியாசமா இருக்கும். 12 அதிர்ஷ்டமான. உங்களுக்கு ஏதாவது வந்து அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்க வேண்டும், 9 எடுத்துக்கலாம். 9, 12 இந்த 2 எண்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆகாத எண் எப்படின்னாக்க 3ஆம் நம்பர், அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. திருமண விஷயங்களில் காதல் விவகாரங்கள் வெற்றி கிடைத்தாலும் கூட அவர்கள் வயதுக்கு ரொம்ப கூடவாக இருப்பார்கள். பிறகு வந்து நமக்கு ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படும். அதனால 1 முறைக்கு 2 முறை நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். குழந்தை வரத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது பைரவருடைய வழிபாடு, இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமி என்று பைரவருக்கு வந்து நீங்க வந்து மாதுளை பழம், அதாவது உங்களுடைய பிரசாதமாக ஒரு நைவேத்தியமாக மாதுளை பழம் வந்து ஒரு 3 மாதுளை வாங்கி பைரவருக்கும் பைரவிக்கும், பைரவி சமேத பைரவர் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு போய் படைச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு பூஜைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். வம்ச விருத்தி இந்த வாரம் வந்து வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, ரொம்ப அந்த பௌர்ணமி அமைப்பு ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. முக்கியமாக பௌர்ணமி என்று நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அதே போல உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லை இருந்து கொண்டே இருந்தது. இந்த வாரத்திலிருந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து புதன் வக்கரமாக போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை. அந்த வக்கரத்தன்மையில் வந்து 2 விஷயங்கள் செய்ய வேண்டாம். ஒன்று, முக்கியமாக பெரிய அமௌண்ட்டை போய் நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல போடுறேன் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை போட்டுக்கிட்டு போங்க. 1. 2வது, யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணினாங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு நான் சொன்னேன், ப்ரப்போஸ் பண்ணினோம்னாக்கா நீங்கள் உடனடியாக ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டிருந்தாலும் ரொம்ப ஹைப் பண்ண வேண்டாம். சொல்கிறோம் அப்புறம் அவ்வளோதான்.
இந்த வாரம். அப்படியே போயிட்டோம்னா நோ ப்ராப்ளம். பட் லேண்டு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். லேண்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே தட்டி 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 அப்படியே போயிட்டே இருக்குன்னாக்கா காளியினுடைய பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து போன வாரமே நான் சொன்னேன், பண வரவுக்குண்டான அமைப்புகள்லாம் நல்லபடியாகவே வந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் இப்ப பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து ஒரு 6ஆம் இடத்துல 12க்கு உண்டானவன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சில விஷயத்துல வந்து பிரச்சனைகள், தடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அந்த தடைகளும் இந்த வாரம் நீங்குகிறது. திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு எல்லா தடையும் நீங்குகின்றன. கல்வியில தான் கொஞ்சம் வந்து குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால பௌர்ணமி அன்று நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுடைய பிரசாதத்தை வாங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கள். கண்டிப்பாக படிப்பு, உங்களுடைய குழந்தையாக இருந்தால், தனுராசியில் இருப்பவர்கள் உங்களுடைய குழந்தையாக இருந்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். பிறகு பர்சனலா வந்து கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருந்தது. அந்த சங்கடங்கள்லாம் நீங்கி இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால சனியினுடைய பார்வை, சனி 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, பார்வை வந்து லக்னத்தில் இருக்கு. அதனால சொந்தத்தில் பிரச்சனை வந்துடும். நமக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அல்லது கணவனோ மனைவியோ அல்லது அம்மாவோ அப்பாவோ க்ளோஸாக இருக்கக்கூடிய சகோதரனோ இவர்களுக்குள்ள பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? சிவனுடைய வழிபாடு. இப்போ வந்து இந்த வாரம் வந்து ஆக்சுவலி சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் மேன்மை கொடுக்கும். வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த வருமானத்தை வந்து நீங்க ஒரு மாதிரி நான் தான், என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது பேசிட்டோம்னா அங்க வந்து பிரச்சனை, குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள். பிஸ்னஸ் மேனுக்கும் சரி, ஜாப் வந்து நம்ம தேடிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் தூரமாக போவோம். கொஞ்சம் அடுத்த ஊருக்கு போங்க, சென்னைக்கு போங்க, பெங்களூருக்கு போங்க, அல்லது வந்து டெல்லிக்கு போனால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அது. தனுராசி அன்பர்களுக்கு ஆக்சுவலி 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் இந்த புதனுடைய வக்கரத்தன்மையினால திருமண விஷயங்களிலும் சரி, நட்பு விஷயங்களிலும் சரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுனாக்கா இந்த வாரமே நம்ம பேசி தீர்த்து கொள்வது நல்லது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் வந்து நிற்கவே வேண்டாம். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான். இந்த வாரம் டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்ணணும், நான் வந்து கொஞ்சம் லேண்ட் கிரயமோ அல்லது இது நிலக்கிரயமோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா பகல் நேரத்துல, அதாவது ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி எல்லாம் பண்ணணும். பகல் நேரத்தில் தான் உங்களுடைய விவகாரங்கள் அத்தனை முடிவுகளும் பகல்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மிகவும் மிகவும் லக்கி நம்பர், அதாவது இந்த தனு ராசிக்காரர்களுக்கு இப்ப நம்ம சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு அரசு விஷயத்தில், அரசாங்க விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னாக்கா 9ஐ பயன்படுத்துங்கள். அப்படி இல்லை, மற்ற விஷயங்களுக்கு எனக்கு வந்து வெற்றி தேவை அப்படின்னாக்கா, ஒரு போராட்டம், ஒரு விளையாட்டுல வெற்றி தேவை, ஒரு கேஸ்ல வெற்றி தேவை அப்படின்னாக்கா 1ஆம் நம்பர் சரியான வெற்றியை கொடுப்பார். அதே போல வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு லாபமும் பணமும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு வந்து சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, வேலைகளில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது. நம்ம இங்க இருக்கிறவர்கள் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து அன்அஃபிஷியல் ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப ஜம்முன்னு பண்ணும். ஒரு விஷயத்த வந்து நம்ம கோர்ட்டுக்கு வெளியில தீர்க்கணும்னாக்கா ரொம்ப ஈஸியா தீர்த்து விடுவீர்கள். ட்ரேடிங் எல்லாம் வந்து இந்த ரகசியமான வியாபாரங்கள்லாம் நடக்கிறது இல்லையா? ரகசியமான வியாபாரம்னா எவ்வளவு மணின்னு தெரியாது. ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு நடுவில் டீலிங் எல்லாம் நடக்கும். இன்ஃபேக்ட் ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் நடக்கும், ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கும் நடக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லா டீலிங்குமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். ஈவன் கோர்ட்டுக்கு வெளியில பண்றதுல நீங்க கிங்காக இருப்பீர்கள். இந்த வாரம் நல்லபடியாக அமையும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் கிரிப்டோ கரன்சி, ஈவன் பெட்டிங் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே கை கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பொறாமை இருக்கும். அந்த பொறாமை உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் பைரவருடைய வழிபாடு கொஞ்சம் மேன்மையை தரும். சிவனுடைய வழிபாடு இன் ஜெனரல் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். பிரயாணங்களில் நீங்க வந்து ஒரு பிரயாணத்துல ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம பிரயாணம் பண்ணும்போது ஓம் ஹ்ரீம் நம சிவாய, அது நீங்க பஸ்ஸோ, காரோ, ஃப்ளைட்டோ, ட்ரெயினோ எதுல இருந்தாலும் ஓம் ஹ்ரீம் நம சிவாய அதை சொல்லுங்க. எந்த ஒரு ஆபத்து இல்லாம ஜம்முன்னு போயிடும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, 7ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 6ஆம் இடமுமே வந்து சூரியனுடைய அமைப்பு 8க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால போராளியா எடுப்போம்.
போராளி, எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்துக்கலாம், சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமாக உட்கார்ந்து பேசி டீல் பண்ணால் ஆகாத காரியம் கிடையாது. அவ்வளவு அதிபுத்திசாலித்தனமாக பேசுவீர்கள். நட்பின் மூலமாக காரியத்தை சாதிப்பீர்கள். தனக்கு தெரிந்த நபர்களின் மூலமாகவும் கான்டாக்டின் மூலமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவீர்கள். உங்களுடைய சொந்த சீட்ல உட்கார்ந்து வந்து எல்லாம் பண்ணுங்க. பக்காவா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி கடாசிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப நாளா தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அத்தனையும் வந்து அனாயாசமா டீல் பண்ணிடலாம். சரி, முக்கியமாக இரவு நேரங்களிலும் சரி, ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் பெருசா ஒரு முடிவுகள் எடுக்காம, இரவு நேரத்தில் நோ முடிவுகள். அதே போல குழந்தைகளை வைத்து கொண்டோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளோ நீங்கள் தனியாக எடுக்க வேண்டாம். அதுதான் பிரச்சனை ஆகிறது, வேண்டாம். அது வந்து எல்லாரோடையும் சேர்ந்து, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, பிறகு வந்து உங்களுடைய தந்தை பெரியவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் மூலியமாக முடிவெடுக்கலாம். சகோதர உறவுல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் ராங்காக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேக்சிமம் அளவாக பேசுங்கள். பிறகு சென்டென்ஸை பார்த்து அதனுடைய மீனிங்கை பார்த்து பேசுங்க. அல்லது ஒரு மெசேஜ், ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. இல்லையா, நீங்கள் எழுதி ஒரு முறை பார்த்து கொண்டு அதை வைத்து நீங்கள் பேசுங்கள். அந்த ஒரு விஷயம்தான். அதனாலதான் வந்து வாய் வழியாக பேசக்கூடிய டீலிங்கை காட்டிலும் உங்களுக்கு எழுத்து மூலியமாக இமெயில் மூலமாக, அல்லது வந்து நீங்க அப்படியே ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் ஸ்லைடா போட்டு அந்த ஸ்லைடை பார்த்து லைட்டா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க. எல்லா விஷயத்தையும் சாதித்து விடலாம். திருமண விஷயங்கள் வந்து ரொம்ப குயிக்கா நடக்க போகிறது. திருமணத்திற்காக நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, லக்ஷ்மி நாராயணர் அல்லது கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். விளையாட்டுகளில் கொஞ்சம் வந்து வெற்றி எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. 2ஆம் இடம் 3ஆம் இடமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிறகு கேத்துவனுடைய இந்த அமைப்பு, கேத்து வந்து மகா நட்சத்திரத்தில் இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல. அந்த 8க்குண்டானவன் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது வேலை நடக்க வேண்டும் என்றால் குறுக்கு வழியில் நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த முல்லை முள்ளால் எடுப்பது போன்று அநீதியால் வெல்லுவீர்கள். கொஞ்சம் வந்து வில்லன் மாதிரி தெரியும், ஆனா வந்து வில்லன் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் உழைப்பை நம்புபவர்கள். அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்கம் பார்த்தா சகுனி மாதிரி தெரியும் நமக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சாணக்கியன் மாதிரி தெரிவிங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து கிருஷ்ணன் மாதிரி. 3 பேருமே கோளாறு. இந்த 3 பேருமே வில்லங்கம் பண்றதுல கிங். ஆனா சகுனிங்கிறவன் அதர்மத்திற்காக செய்பவன், சாணக்கியன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக செய்பவன். அவருடைய பேச்சுமே அப்படியே சம்மட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் நயமாக செய்பவர். இந்த 3 பேரையும் கலந்த கலவையாக இருக்க போகிறார்கள். அதனால மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பயன்படுத்துங்க. அசாத்தியமான திறமை உண்டு, அதாவது சூக்ஷ்மமான புத்தி உங்களுடைய. ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். மாணவ செல்வங்கள்ல வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் ஓகே. இந்த யூஜி பிஜி இருக்கு இல்லையா, இந்த யூஜி பிஜியில் நான் புரட்சி பண்றேன், நான் வந்து வேற ஏதாவது டிவியேட் பண்றேன், நோ பாலிடிக்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மகர ராசிக்கு வில்லங்கமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா தன்னுடைய படிப்புண்டு தான் உண்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகர ராசிக்கு இந்த வாரம் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா, அந்த குழந்தை எதிர்காலத்தில் அவன் பேசினா வந்து எல்லாருமே நடுங்குவார். அது எப்படி? வாக் சக்தி அப்படி, அவனுடைய ரீச் ஆஃப் வாக் சக்தி. அவன் வந்து ஒரு வார்த்தை பேசினா எல்லாமே கிடுகிடுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புத்தி இருக்கும். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய லக்கி நம்பர் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7. இந்த 2 லக்கி நம்பரை பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஆகாத நம்பர் என்ன அப்படின்னாக்கா 8ஆம் நம்பர் உங்களுக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதை நீங்கள் கவனியுங்கள். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வாய்ப்புகள், பிரயாணங்கள், நட்புகள், பிறகு சொந்தங்கள், எல்லா பக்கமும் உதவிகள் கிடைக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், 2 பேரும் ஒரே விஷயத்த செய்யறோமா, அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் பண வரவு இருக்கு. வீடுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்குகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த குழப்பங்கள் நீங்குகின்றன.
அரசாங்கத்தில் இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறைய போகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு வந்து நைன்னு வந்து உங்களை சுத்திலும் வந்து உங்களை வந்து சிக்க வைத்து கொண்டு இருந்தவர்கள்லாம் வந்து ஓடியே போயிடுவார். இந்த வாரம் வந்து ரொம்ப அழகான வாரம். உங்களுக்கு வீடுகளில் நீங்க தங்கி இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி உங்களுடைய ஆஃபீஸ்லயும் சரி, அது நீங்க ஜாபா இருந்தாலும் சரி, வேலை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா பண்ணலாம். நீங்கள் வந்து கும்பராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க ஒரு விஷயம் இந்த வாரம் ஃபுல்லும் செய்யணும். என்ன அப்படின்னாக்கா, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சா தூரமா இருக்க கோயிலுக்கு நடந்து போகும். தூரமான என்ன, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர், அதிகபட்சம் உங்களுடைய நடையை பொறுத்து 5 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். 6 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கணும். நடந்து போய் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வரணும். எல்லா காரியமும் நடக்கும். ஏன்னா சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்துல, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, சூரியனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய், இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அமைந்திருக்கிறது. அதனால நீங்க நடங்க. இது ஒரு விசித்திரமா தான் இருக்கும். நடக்கும்போது ஒன்றும் பெருசா ஒன்றும் பிளான் பண்ணிக்கணும். அந்த தெய்வத்தை நினைச்சு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துட்டு வாங்க. முக்கியமாக அம்பாளுடைய கோயிலுக்கு போங்க, உட்கார்ந்துட்டு வாங்க. உங்களுக்கு அதாவது எத்தனையோ ஆசைகள், முக்கியமான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆரம்பம் நடக்கும். முக்கியமாக சொத்து விவகாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இப்படி பயன்படுத்துங்க. உங்களுக்கு 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு அமைப்பாகவும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கிறது. 2ஆம் இடம் இருக்கிறது பண வரவு, போராட்டத்தினால் பண வரவு, வெட்டிங்கினால பண வரவு, பிறகு ஜெயிப்பினால வரவு, பிறகு கோர்ட்டு கேஸ். நீங்கள் லாயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வின் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு லாபம், திடீர் லாபம் நிறைய இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் வந்து, அதுவும் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 5 நாட்கள்ல விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம், அதாவது எதிரிகள் வந்து பெருசா இருப்ப, அப்படியே பனி போற போயிடுவாங்க. கப்பு தன்னால வந்து ராகு வந்து இந்த வாரம் வந்து அவ்வளவு பாசிட்டிவான ராகுவா இருக்கிறார். ஆனால் இரவு நேரங்களில் அல்ல. இரவு நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் வந்து 12 மணி 11லேருந்து 3 வரைக்கும் அங்கங்க அலையக்கூடாது. அது சட்ட பிரகாரம் ஏதாவது சிக்கலில் கொண்டு வந்து முடியும். அதனால அதை மட்டும் பண்ணாதீர்கள் கும்பராசி நண்பர்களே. உங்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாப் பண்ணி, அதாவது ஒரு காதல் அமைவது, திருமணம் அமையிறது, உங்களுடைய அந்த கூட சக ஊழியர்களாக சக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மூலியமாகவோ அல்லது அவர்களாகவே வந்து வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த நடந்து போய் நான் கோயிலுக்கு போய் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை விஷயத்துக்காக பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை வரம் கிடைக்கும். பிறகு நீண்ட காலம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாம் முடிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால இந்த வாரம் நீங்க வந்து நடக்க உங்களுடைய அனைத்து சிரமங்களையும் கடக்கிறீர்கள். அதனால கும்பராசி அன்பர்களுக்கு வந்து 4ஆம் எண் வந்து ரொம்ப ஒரு நல்ல எண்ணாக இருக்கிறது. அதே போன்று 9ஆம் எண்ணும் ஆகாத நம்பர் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6வது நம்பர் இப்போ ஆகாது. இதை வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வழிபட வேண்டியது அம்பாளுடைய, அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வந்து லட்சுமி கட்டாட்சமான வாரம், பாக்கியமான வாரம், அதிருஷ்டமான வாரம். இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமியில நீங்கள் வந்து அம்பாளுடைய கோயிலுக்கோ அல்லது பெருமாளுடைய கோயிலுக்கோ அல்லது 2 கோயிலுக்குமே, காலையில சிவன் கோயிலுக்கு போயிடுங்க, சாயந்தரம் மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிடுங்க. உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். படிப்புல வந்து கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. முக்கியமாக ட்ரேடிங் செய்பவர்கள், நிர்வாகம் செய்பவர்கள், வட்டி தொழில் வைத்து நடத்துபவர்கள், ஃபினான்ஸ் செக்டர்ல இருப்பவர்கள், பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜம்மன் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் இருக்கிறது. உங்களுடைய வேலைகளை வந்து ஈவினிங் டைம் வந்து நீங்க பயன்படுத்துங்க. முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தால் ஈவினிங் 4 to 7 இந்த மாதிரியான ஒரு டைமை பயன்படுத்துங்க. பிறகு அரசு துறையில் இருப்பவர்கள், அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்றால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்கள்ல முடிவெடுங்க. பாசிட்டிவான அமைப்புகள் வரும். காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை வரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போகிறதுல கொஞ்சம் தடங்கல்கள், அதுல மட்டும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கின்றன. அதே போன்று திருமண விஷயங்களை, அதாவது திருமண விஷயங்கள திருமண பந்தங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது.
இப்போ இந்த வாரம் திருமணம் நடக்கக்கூடியவர்கள் திடீர்னு அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. பெருசாக மதிக்க வேண்டாம். அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அதாவது நம்ம அதை போய் நான் எடுத்து ஆர்கியூ பண்ணி புரிய வைக்க போறேன், ஒன்றும் வேண்டாம். பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அங்கே ஏதாவது ஒரு கலாட்டா நடக்கும், அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வருமானமும் கௌரவமும் பதவியும் வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. வெளியூர் போகக்கூடியவர்கள் கொஞ்சம் தடங்களாக இருக்கும். அந்த தடங்கள் நீங்குவதற்காக நீங்கள் பைரவருடைய வழிபாட்டை செய்யலாம். கணபதியினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 தடைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வாரம் வரங்களை அள்ளித்தரக்கூடிய வாரமாகவும், கண்டிப்பாக சௌபாகியங்களையும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொண்டு வரக்கூடிய வாரமாகவும், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். சாந்தி சாந்தி சாந்தி.